அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட ஆன்லைன் கிளாஸஸ்ட ப்ரோக்ரஸ் சம்பந்தமான சில விஷயங்களை கதைக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதில் இப்போ நீங்கள் ஏஎல் 2025 பேட்ச் ஆக்கலாக இருந்தால் இப்போ உங்களுக்கு தியரி கிளாஸில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போய்கொண்டிருக்கிறது. அது ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டோம். புக் நம்பர் 2 விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன். அடுத்தது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நாங்கள் கைனட்டிக்ஸ் பார்த்து கொண்டு வரோம். இப்போ கைனட்டிக்ஸும் போய்கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிற மாதிரி இப்போ வார மாதம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 2 செக்ஷன்ஸ் மட்டும்தான் ஆர்கானிக்கில் பேலன்ஸாக இருக்கு. அப்போ 25 பேட்ச் நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் தொடங்கினது டிசம்பர் லாஸ்ட் வீக் மாதிரி. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கண்டினியூஸாக கிளாஸ் நடந்து கொண்டு போகுது. 3 மாத காலம் ஃபுல்லாக நடந்து கொண்டு வருது. அப்போ இந்த 3 மாதத்துடைய ப்ரோக்ரஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய 4 பாடமும் ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்தை நெருங்கிட்டோம். அது மாதிரி அவனோட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கைனட்டிக்ஸ் தொடங்கி கொண்டு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃபை தாண்டி போய்த்தோம். அடுத்தது 26 பேட்ச் ஆக்கள். 26 பேட்ச் ஆக்களுக்கு நான் கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸில் லேட் ஆகி தான் பாண்டிங் தொடங்கினேன். ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் நான் தொடங்கினது கொஞ்சம் லேட் ஆகி தான் தொடங்கினேன். இப்போ ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங்கும் உங்களுக்கு வார மாதம் உங்களுக்கு 2வது 26 ஆக்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங்கும் முடிக்கிற லெவலுக்கு வந்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு ஒரு 10 அல்லது 12 கிளாஸஸுக்குள்ளுக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங்கும் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதே மாதிரி கெமிக்கல் கல்குலேஷன் போய்கொண்டிருக்கிறது. கெமிக்கல் கல்குலேஷனில் ஒரு முக்கியமான பகுதி விளங்கப்படுத்தி கொண்டு வரோம். மோல் சரிவு சார்ந்த கணிப்பு சம்பந்தமாக பார்த்து கொண்டு வரோம். இதை தாண்டினால் சில முக்கியமான சாப்டர்னால் டைட்ரேஷன் ஒரு முக்கியமான சாப்டர் இருக்கும். பிறகு அந்த கெமிக்கல் ஃபார்முலான்னு சொல்ற அது ஒரு முக்கியமான சாப்டராக இருக்கு. அப்போ அந்த சாப்டர்ஸ் ரெண்டும் நான் நினைக்கிற மாதிரி பெரும்பாலும் உங்களுக்கு வார மாதம் அல்லது அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 1 or 2 வீக்ஸுக்குள்ளுக்கு உங்களுக்கு கெமிக்கல் கல்குலேஷனும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிஞ்சிடும். உங்களுக்கும் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கண்டினியூஸாக கிளாஸ் நடந்து கொண்டு தான் போகுது. தொடங்கின காலத்துலேருந்து ஃபுல்லாக நடக்குது. சில நேரத்தில் எங்களோட அந்த மேனேஜ்மெண்ட் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த எங்களோட ஆன்லைன் கிளாஸ் சிஸ்டத்தில் சில நேரத்தில் அப்டேட் பண்ணும் போது எங்களுக்கு சில டைமுகள் தேவைப்படும். அந்த அப்டேட் பண்ண போக்கில் மட்டும் சில இடத்துல 1-2 கிளாஸ் மிஸ் ஆகிருக்கும். ஆனால் அதையும் நான் திரும்ப செய்திருப்பேன். 26 ஆக்களுக்கு மட்டும் ஒரு 2 கிளாஸ் விடுபட்டுட்டது, 2 அல்லது 3 கிளாஸ் விடுபட்டு நினைக்கிறேன். அந்த கிளாஸை நான் எப்படியோ நான் கால் பண்ணி விடுவேன். அப்போ இது உங்களோட இப்போதைக்கு 25 பேட்ச்ட நிலைப்பாடு, உங்களோட 26 பேட்ச்ட இப்போதைக்கு நிலைப்பாடு இப்படி இருக்கு. இப்போ அடுத்தது நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கதைக்கணும். என்ன கதைக்க போறேன்னு சொன்னா, இப்போ கடைசியாக நீங்கள் ஒரு அப்டேட் ஒன்று செய்திருப்பீங்க, ஆன்லைன் கிளாஸ் அப்டேட் ஒன்று செய்திருப்பீங்க. அந்த அப்டேட்ல இதுக்கு பிறகு நீங்க ஐகெம்னு சொல்ற அந்த ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர், கூகுள் பிளே ஸ்டோர்லையும் எடுக்கலாம். நீங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அடுத்தது இப்போ நீங்கள் iOS-லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். iOS-ல இப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபோன் பாவிக்கிறீங்கன்னு சொன்னால், ஆப்பிள் டிவைஸ் பாவிக்கிறீங்க, ஒரு ஐபேட் ஒன்று பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோர்ல இருந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் ஐகேம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணீங்க இதுக்கப்புறம் நீங்கள் அதுலேயும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதில் யூஸ் பண்ணாலும் இதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு மாத முடிவில் உங்களையே நான் கண்காணிப்பேன், உங்களையே நான் மானிட்டரைஸ் பண்ணுவேன். அது இந்த மாசத்துலேருந்து உங்களுக்கு வரும். அது என்ன மானிட்டரைசேஷன் வரும், அது சம்பந்தமான ஒரு பாயிண்ட்டை சொல்ல கொஞ்சம் பாருங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எங்களுடைய சிஸ்டத்துல இருந்து ஒரு கிளாஸ் நடக்குதுன்னு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 25 பேட்ச், நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்கள் கிளாஸுக்கு வரீங்க. இப்போ ஒரு மாதம் உங்களுக்கு மொத்தமாக ஒரு 12 கிளாஸஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு 12 கிளாஸ் நடக்குது. அது மாதிரி நீங்கள் 26 பேட்ச் நீங்கள் கல்குலேஷனுக்கு கிளாஸ் வரீங்க, உங்களுக்கு 12 கிளாஸஸ் ஒரு மாதம் நடக்குதுன்னு நான் இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன்னால், நீங்கள் உங்களோட அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண போகிறோம். நாங்கள் போன மாதத்துல நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த மாதம் அதுக்குரிய ப்ரோக்ரஸ் வந்து சேரும். உதாரணத்துக்கு ஒரு 12 கிளாஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 12 கிளாஸ்ல எந்த கிளாஸ் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் எந்த கிளாஸ் நீங்கள் வரையில, அடுத்தது நீங்கள் ஒரு கிளாஸை எவ்வளோ நேரம் பார்த்துருக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ உங்களோட 12 கிளாஸ்ல முதலாவது கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2 மணித்தியாலம் உங்களோட கிளாஸ் எடுங்க.
முதலாவது கிளாஸ் 2 மணிக்கு நடந்திருக்கு. நீங்க எத்தனை மணித்தியாலம் பார்த்திருக்கிறீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சிஸ்டத்துல அனுப்புவோம். அது மாதிரி இப்ப நீங்க ஒரு 12 கிளாஸ் வாரீங்க, 26 ஆக்களுக்கு அதே தான். நீங்க ஒரு கிளாஸ் வாரீங்க, இப்ப நான் சொல்ல முதலாவது கிளாஸ் உங்களுக்கு 1.5 மணித்தியாலம் நடந்திருக்குன்னு நினைப்போம். ஆனா நீங்க 1.5 மணித்தியாலத்துல எத்தனை மணித்தியாலம் பார்த்திருக்கிறீங்க? அதை இதுக்கு பிறகு நாங்களே மானிட்டரைஸ் பண்ணுவோம். நீங்க ஒரு கிளாஸ் வரையிலன்னு சொன்னால் அவங்களுக்கு காரணம் கேட்போம். ஏன் நீங்க இந்த கிளாஸ் வரையில? நீங்க ஒரு 2 மணித்தியால கிளாஸ் நீங்க 1 மணித்தியாலம் தான் பார்த்திருக்கிறீங்கன்னு சொன்னா நாங்க அதுக்கான காரணம் கேட்போம். ஏன் நீங்க அப்படி செய்திருக்கிறீங்க? ஏன்னால் ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க சுயமாக நீங்க ட்ரை பண்ணணும். அதிகமாக ஆன்லைன் கிளாஸ்ல ஃபெயிலியருக்கு காரணம் நீங்க சும்மா கிளாஸ் போறது, சும்மா ரெக்கார்டிங் எடுக்கிறது, சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறது. ஸோ நான் இதுக்கு பிறகு நான் ஒரு ஆப்ஷன் நான் தெளிவா சொல்றேன். நீங்க கிளாஸ் வரணும்னா ஒழுங்கா வரணும். அடுத்து நீங்க கிளாஸஸ் சம்பந்தமான முழு டீட்டெயிலும் நீங்க கிளாஸ்ல நீங்க எப்படி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அடுத்தது கமிங் மந்த் வார மாசம் அல்லது அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு ஆன்லைன்ல நான் எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆன்லைன்ல எக்ஸாம்ஸ். அந்த ஆன்லைன் எக்ஸாம் எப்படி இருக்கும்னா லைவ் எக்ஸாம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு பேப்பர் அனுப்புவேன், குறிப்பிட்ட டைம் 2 மணித்தியாலம் பேப்பர்னு சொன்னா நீங்க 2 மணித்தியாலத்துக்குள்ள அதை செய்யணும். செய்து உங்களோட ஆப்லயே அதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும், அதை நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. அதை நாங்க திருத்தி என்ன செய்வோம்னால் உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அந்த திருத்தறதுக்கு உங்களோட எக்ஸாம் மார்க்ஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியான பேனல்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. தனித்தனியான ஆட்கள், இண்டிவிஜுவலான ஆட்கள் ஒர்க் பண்ணுவாங்க. உங்களை மானிட்டரைஸ் பண்றதுக்குன்னு சொல்லி வேற ஆட்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி உங்களோட ஆன்லைன்ல நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், இந்த எக்ஸாம்ஸை மானிட்டர் பண்றதுக்கும் வேறையாக ஆட்கள் இருப்பாங்க. அப்ப இதுக்கு பிறகு உங்களுக்கு அடுத்தடுத்த மாசங்கள்ல ஆன்லைன்ல எக்ஸாம் நடந்து நீங்க எக்ஸாமுக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களே நாங்க அந்த கிளாஸ், அந்த டிஸ்கஷன் கிளாஸ் எடுத்துக்கொள்ளும். உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது, நீங்க அந்த எக்ஸாமுக்கு வர இல்லை, அப்ப எங்களுக்கு காட்டும் நீங்க அந்த எக்ஸாம் நீங்க வர இல்லை, நீங்க அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்லி எங்களுக்கு காட்டும். அப்படி நீங்க எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொன்னால் காரணம் கேட்பாங்க. காரணத்தை கேட்டுட்டு தகுந்த ரீசனா இருந்தா உங்களுக்கு திரும்ப ஒரு தரம் உங்களுக்கு அந்த எக்ஸாம் நடத்தலாம்னு யோசிப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாம் பேப்பரை டிஸ்கஸ் பண்ண அந்த கிளாஸுக்கு நான் உங்களை எடுக்க மாட்டோம். என்னால் எக்ஸாம் செய்யற ஒரு ஆளுக்கு தான் எக்ஸாம் டிஸ்கஷன் தேவை. எக்ஸாமே செய்யாத ஒரு ஆளுக்கு எக்ஸாம் டிஸ்கஷன் ஒன்று தேவையில்லை தானே. அப்ப இதுல நீங்க எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ எல்லாத்துக்கும் நாங்க என்ன செய்வோம்னா ப்ராக்டிஸ் பண்ணோம். உங்களோட எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட் அந்த பேஸ் பண்ணி டைமுக்குள்ளுக்கு நீங்க என்ன செய்யணும்னா அந்த எக்ஸாமை செய்யணும், டைமுக்குள்ளுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எதிர்காலத்தில் இந்த ஆப் மூலமாக நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். அடுத்து நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சலுகை ஒன்று தாரேன். இதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கிளாஸ், இப்ப உதாரணத்தை சொல்லுங்க, உங்களுடைய கிளாஸ் ஒரு 8 மணிக்கு நடந்தா அடுத்த நாள் 8 மணிக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த நாள் உங்களுக்கு 8 மணி வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்னால் அந்த வீடியோஸை நீங்க பார்க்கலாம். இப்ப நாங்க மானிட்டரைசேஷன் பண்றோம் தானே, உங்களை நாங்க ஃபுல்லா மானிட்டரைஸ் பண்றோம், உங்களை நாங்க ஃபுல்லா கண்காணிக்கிறோம். இப்ப நீங்க ஒரு கிளாஸ் நீங்க எத்தனை மணித்தெல்லாம் பாக்குறீங்கன்னு சொல்லல எங்களுக்கு அழகா வரும். நீங்க உதாரணத்துக்கு 2 மணித்தியால கிளாஸ் நீங்க உடைச்சொடிச்சு பாக்குறீங்களா அல்லது நீங்க ஃபுல்லா பாக்குறீங்களான்னு முழு டீட்டெயிலும் எங்களுக்கு வரும். நீங்க அப்ப யூஸ் பண்ண போக்கு உங்களுக்கு முழு டீட்டெயில், நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி முழு டீட்டெயில் எங்களுக்கு வரும். அப்ப இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக, ஒரு சலுகையாக இந்த டைம் லைவ் கிளாஸ் உங்களுக்கு நான் திரும்ப சொல்லேன், லைவாக கிளாஸ் போகும்போது லைவாக பார்க்க ட்ரை பண்ண. ஏன்னா லைவா நீங்க பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாள் மிஸ் ஆகாது. ஏன்னா லைவ் கிளாஸ்ன்னு சொல்லி வரப்போக்கல நீங்க எப்படி அந்த டைமுக்கு வரத்தான் வேணும், எப்படி அந்த டைமுக்குள்ளுக்கு படிக்கத்தான் வேணும். ரெக்கார்டிங்ஸ் பார்க்க நீங்க வெளிக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க யோசிப்பீங்க, ஓகே பிறகு பார்ப்போம், இன்னொரு 1 ஹவர்ல பார்ப்போம், இன்னொரு 2 ஹவர்ஸ்ல பார்ப்போம், அப்படின்னு சொல்லி கடைசி நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அதனாலதான் நான் ரெக்கார்டிங்கு ஒரு டைம் பீரியட் ஒன்று வச்சிருக்கிறேன். அப்ப இந்த டைம் பீரியட்டை நான் கொஞ்சம் கூட்டுறேன். உதாரணத்துக்கு நீங்க இரவு 8ல இருந்து காலையில் 8 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அப்ப இந்த டைமை வேணா நான் உங்களுக்கு கூட்டி ஒரு சின்ன சலுகை ஒன்று தரேன். ஆனாலும் நாங்க பார்ப்போம் நீங்க எத்தனை மணித்தெல்லாம் பாக்குறீங்கன்னு சொல்லி ஃபுல்லா மானிட்டரைஸ் பண்ணுவோம். அப்ப அந்த ஆப்ஷன்ல இந்த டைம் பீரியட் கொஞ்சம் உங்களுக்கு கூட்டப்படும். ஆனா நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், ரெக்கார்டிங்ஸை பிறகு பார்ப்பேன்னு மட்டும் இருந்துடாதீங்க. கடைசியில நீங்க அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்துப்படாது. அடிக்கடி ஒரு வேர்டு ஒன்று சொல்லுவாங்க, இன்று என்பதும் நாளை என்பதும் இல்லை என்பதற்கு சமம்.
ஸோ நீங்கள் லேட் பண்ண கடைசி அது உங்களுக்கு தான் கடைசியாக பாதிப்பாக வந்து முடியும். சில ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. சில பேர் எங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாரு, எங்கிட்ட அட்மினுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, ரெக்கார்டிங்ஸ் தர மாட்டீங்களா, ரெக்கார்டிங்ஸ் இல்லையா, இல்லை இல்லை அப்படியான குப்பை கிளாஸாக எங்கட கிளாஸ் இல்லை. ஏன்னா சில பேர் ரெக்கார்டிங்ஸ் சொல்லி ஆன்லைன் கிளாஸ் சொல்லி போறது, கிளாஸை பார்க்கறது இல்லை, நீ சும்மா ரெக்கார்டிங்ஸை போட்டு கொண்டு போறது. கடைசியில உங்களோட லேப்டாப்ல ரெக்கார்டிங்ஸாகவே நிறைஞ்சிருக்கும், நீங்க அது எதுவுமே படிக்க மாட்டீங்க. அப்ப அது மிகப்பெரிய ஃபெயிலியர். அப்ப அந்த ஃபெயிலியர் எங்க கிளாஸ்ல நடக்காது. ஏனால் எங்க கிளாஸ்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க லைவுக்கு தான் வரணும். 24 மணித்தியாலத்துக்குள்ளுக்கு நீங்க அந்த கிளாஸ் நீங்க லைவ்ல வரையில்லைன்னு சொன்னால் 24 மணித்தியாலத்துக்குள்ளுக்கு நீங்க அந்த வீடியோ பார்த்து முடிக்கணும். என்னால் அப்படி செய்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்வீங்கன்னா படிப்பீங்க. நீங்க குறிப்பிட்ட டார்கெட்டை வச்சு அந்த டார்கெட்டுக்குள்ளுக்கு வந்து சேருவீங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த எல்லாரையும் மாதிரியும் ரெக்கார்டிங்கை மட்டும் வச்சு கொண்டிருப்பீங்க, கடைசியில் படிக்க மாட்டீங்க. ஸோ இப்போ இதுக்கு பிறகு உங்களோட கிளாஸ் எப்படி நடக்கும்னு சொல்ற டீட்டெயிலை நான் அழகா சொல்லிட்டேன். அடுத்தது இப்போ உங்களுக்கு இப்போ தெரியும், இப்போ நோம்பு பெருநாள் நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு உங்களுக்கு நோம்பு பெருநாள் வரும். முஸ்லீம் பிள்ளைகளுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஸோ நல்ல முறையில் பெருநாளை கொண்டாடுங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லேன், நல்ல தலைக்குள்ளுக்கு எடுத்து கேளுங்க. பெருநாள்னு சொல்றது ஏலோல் எக்ஸாம் முடிச்சதுக்கு பிறகு நிறைய பெருநாள் வரும், நிறைய கொண்டாடலாம். இந்த பெருநாளை நீங்க கொண்டாடணும்னு நான் சொல்ல இல்லை, இந்த பெருநாளையும் முடிஞ்ச அளவுக்கு படிங்கன்னு தான் சொல்றேன். உங்களோட ஆன்லைன் கிளாஸ் நான் 3 நாள் தான் லீவ் தருவேன். நான் அதே பிறகு நான் கிளாஸஸ் தொடங்கிடுவேன். உங்களுக்கு உங்களோட அடுத்த கிளாஸ் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன், ஆன்லைன் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போது 2ஆம் தேதி புதன்கிழமை. ஸோ புதன்கிழமையிலிருந்து உங்களுக்கு திரும்ப உங்களோட ஆன்லைன் கிளாஸ் வளமை மாதிரி கண்டினியூஸாக நடந்து கொண்டே போகும். ஓகே, அப்போ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ நான் நினைக்கிறேன் மிச்ச நாளைக்கு பிறகு உங்களை ஆன்லைன் கிளாஸில் இது சம்மந்தமான சில விஷயங்களை கதைச்சிருக்கிறேன். ஓகே, அப்போ இதுக்கு பிறகு நீங்கள் நான் சொல்ல அட்வைசஸை கொஞ்சம் கேட்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ 2ஆம் தேதி நாங்கள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.